WWE இப்ப நடந்து முடிஞ்சிருக்க ரெசல் பேலஸோ இந்தியானா போலீஸ் மெயின் இவெண்ட்ல என்னலாம் ஆச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். The Undertaker என்ட்ரன்ஸோட இந்த ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. அவர் எதுக்கு இன்னைக்கு பிரசன்ஸ் கொடுத்திருக்காருன்னா 2026 ஓட ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் ஃபேமரா ஸ்டெஃப்னி மிக்மேன் அவர் அனௌன்ஸ் பண்றாரு. ஸ்டெஃப்னிக்கு மட்டும் இல்லாம WWE ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பூரிப்பை ஏற்படுத்தி இருக்கு. நான் ஸ்கூல் படிச்ச டைம்ல ராண்டி ஆர்டன் ட்ரிபிள் எச் ஸ்டெஃப்னி மிக்மேனோட ஸ்டோரி லைன்லாம் விரும்பி பார்த்திருக்கேன். அண்ட் இந்த மெயின் இவெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்சாவே பாத்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப் நடக்குது. கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ட்ரூ மெக்கன்டையர் ஆல்ரெடி ஒரு ஹீலரா இருக்கிறதுனால அவரோட அட்டாக் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா தான் இருந்தது. இருந்தாலுமே ஒரு WWE சாம்பியன் எப்படி ஃபைட் பண்ணுவாருன்றத கோடி ரோட்ஸும் பாத்தீங்கன்னா அவரோட அக்ரோபேட்டிக்ஸ்னாலையும் காட்டிட்டு தான் இருந்தாரு. ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே மாறி மாறி ஸ்மாக் போட்டாலுமே யாருமே பின் ஆகல. சேம் டைம் டேபிளோட சேர்த்து கோடி ரோட்ஸ் கிளைமர் போடுறப்ப பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் விலகிடுறாரு. இதனால ட்ரூ மெக்கன்டையர் கால் பாத்தீங்கன்னா பெரிய இன்ஜுரி ஆகிடுது. இதுக்கப்புறம் அவர்னால முன்ன மாதிரி ஃபைட் பண்ண முடியல. கால் வலியோடயே தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. இத ஒரு அட்வான்டேஜா இந்த கோடி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா மேட்சையே முடிச்சிட்டாரு. ஒன் செகண்ட் ட்ரூ மெக்கன்டையரை வின் பண்ணி மறுபடியும் அவர் ரிட்டர்ன் பண்றாரு அவரோட WWE சாம்பியன்ஷிப். ஆல்ரெடி பிரெக்னன்சியை கன்சிடர் பண்ணி நயோமி பாத்தீங்கன்னா அவங்க சாம்பியன்ஷிப்பை விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு போட்டியா வக்கோரும் இயோஸ்கையும் ஃபைட் பண்றாங்க. மேபி இந்த மேட்ச்ல இயோஸ்கை தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் அரசல் புரசலா பேசப்பட்டுட்டு இருந்தது. பட் வக்கர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு டஃப் கொடுக்க முடியுமோ அவ்வளவு டஃப் கொடுத்துட்டு மேட்சை வின் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. டெபியூட் ஆன ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க WWE உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்காங்க. இது WWE ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு பெருமையை தேடி தந்திருக்குன்னு தான் சொல்லணும். பர்టిక్యులரா இந்த மெயின் ஈவென்ட்ல அவங்க வின் பண்ணது அவங்க வாழ்நாளிலேயே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. சோ செலிப்ரேஷனோட அவங்கள நெக்ஸ்ட் வீக் ரால நம்ம WWE உமன் சாம்பியனா பார்க்கலாம். அண்ட் இந்த மேட்சை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மெயின் ஈவென்ட்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மேட்ச் அமைஞ்சது பாத்தீங்கன்னா CM Punk AJ Lee வெர்சஸ் Seth and Becky. ஒரு கப்பிள்ஸ் மேட்ச்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் AJ Lee ஃபர்ஸ்ட் ரிங்குக்குள்ள இப்பதான் வந்து சண்டை போட போறாங்க. நீங்க யாராச்சும் இந்த மேட்சை லைவ்ல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா யூடியூப்லயோ இல்ல வேற சோஷியல் மீடியாக்குலயோ ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு என்டர்டைன்மெண்டோட இருந்துச்சு. அங்கங்க சில ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா CM Punk பெக்கி அட்டாக் பண்றதா இருக்கட்டும், செத் ஏஜேவை அட்டாக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் போன இந்த மேட்சை பாக்குறதுக்கு ஒரு சினிமாவை பாக்குற மாதிரியே இருந்தது. அவ்வளவு கண்டென்ட்டோட பாத்தீங்கன்னா ஸ்டோரியையும் ஃபைட்டையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் ரிங்கும் சரி ரிங்குக்கு வெளியில இருக்க ஏரியாவும் சரி அவ்வளவு அழகா கவர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியையும் ஃபைட்டையும் அமைச்சிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் முன்னாடியே என்ன இருந்ததுன்னா இது ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சா இல்லாதனால மேபி மேக்ஸிமம் இதுல CM Punkக்கும் AJ Leeக்கும் வின் பண்றதுக்கான மேட்ச் தான் அதிகம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் அண்ட் சில WWE ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் இந்த மேட்சை வின் பண்ணது CM Punkக்கும் AJ Leeயும் தான். நீங்க இந்த மேட்சை லைவ்ல பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த பேட்டிலும் இதோட முடிஞ்சுக்கணும் சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். மறுபடியும் பெக்கியும் ஏஜேயும் உள்ள கொண்டு வந்துட்டு இது கப்பிள்ஸ் மேட்சாவே ஆக்கிட்டு இருந்தாங்கன்னா என்டர்டைன்மெண்டே நல்லா இருக்கு. CM Punk எப்படியாச்சும் செத் ராலின்ஸ் கிட்ட ஒன் ஆன் ஒன் மறுபடியும் அந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் போணும், அதுதான் என்னோட விருப்பம். அதுக்கப்புறம் உள்ள ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டோரி லைன்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மெயின் ஈவென்ட்ல ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. அது ஜிம்மி யூசோ ஜே யூசோ பிரதர்ஸ் வெர்சஸ் பிரான்ஸ் பிரதர். இந்த மேட்ச்ல ஒரு என்டர்டைன்மென்ட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா LA Knight ரெஃபரியா இருக்கிறது. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா பிரான்ஸோட டாமினேட் நிறையவே இருக்கு. யூசோஸ்னால அவங்கள சமாளிக்கவே முடியல. அதுவும் பர்టిక్యులரா ஜிம்மி யூசோவை வச்சு செஞ்சுட்டாங்க. எங்கடி இல்ல ரெண்டு பேருமே மேல தாவி தாவி குதிச்சு ஜிம்மி யூசோவை போட்டு பொளந்து எடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்துல ஜே யூசோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பிரான் பிரேக்கர் மேலயும் பிரான்சன் மேலயும் அடியே பட ஆரம்பிச்சது. அதுவும் அவரு சேர் எடுத்து பாத்தீங்கன்னா பொளன்னு பொளந்துட்டாரு. 2-3 தடவை பிரான்சனை அட்டாக் பண்ண போனப்ப பாத்தீங்கன்னா LA Knight குறுக்க வந்ததுனால அதனாலயும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு ஜே யூசோ. இந்த மேட்ச் பொறுத்தவரையும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜே யூசோக்கு பிளட் வந்ததுதான். இதனால மேட்சை முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பிரான்சன் வந்துட்டாங்க. சோ மேட்சையும் முடிச்சிட்டாங்க. இந்த மெயின் ஈவென்ட்ல தான் ஜான்சினாவோட லாஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு டிக்கெட்ஸ் நிறையவே சேல் ஆயிருக்கு. WWE யூனிவர்ஸ் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. பிராக் லாஸ்னர் அனௌன்ஸ் பண்ண பால் ஹெய்மன் வந்திருக்காரு. குறிப்பா சொல்லி ஆகணும், அனௌன்ஸ்மெண்ட்னா இப்படிதான் இருக்கணும். அதுவும் பிராக்க பால் அனௌன்ஸ் பண்ணப்ப பாத்தீங்கன்னா அவரோட குரல் அவ்வளவு பிரமிக்க வைக்கிற விதமா ஸ்டார்டிங்ல ஜான்சினா கொஞ்சம் அடி வாங்கினாலும் தொடர்ந்து 3 ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுட்டு பிராக்க பின் பண்ண பாக்குறாரு. பட் பிராக் பாத்தீங்கன்னா பின்னாடி வழக்கம் போல தொடர்ச்சியா 3 FI போட்டுட்டு ஜான்சினாவை டிஃபீட் பண்றாரு பிராக் லாஸ்னர். மட்டும் இல்லாம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஃபரியும் அட்டாக் பண்றாரு. தொடர்ந்து எகைன் பாத்தீங்கன்னா ஜான்சினாவையும் அட்டாக் பண்றாரு FI. மறுபடியும் ஜான்சினாக்கு இது ஒரு கிராண்ட் எண்டிங்கா இல்லாமையே போயிடுச்சு. இந்த மேட்சை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இவங்க ஏன் பிராக்க கூட்டு வந்தாங்க, எதுக்கு ஜான்சினாவை அடிக்க வைக்கிறாங்கன்னே தெரியல. பிராக் கூட வேற யார் ஸ்டோரி லைன் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமையும் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.